இந்த வீடியோ ஆரம்பிக்கிற நேரத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. அத நம்ம பார்க்க முடியாது, பிடிக்க முடியாது, நிறுத்த முடியாது. ஆனா அது இல்லன்னா நம்ம வாழ்க்கையே இல்ல. அதுதான் டைம். இந்த வீடியோ முடிஞ்சதும் டைம்ன்னு சொன்னா கடிகாரம்னு நினைக்க மாட்டீங்க. அது ரியாலிட்டியா தான் நினைப்பீங்க. கிளாக் இஸ் எ லை. கிளாக்ங்கிறது டைம் இல்ல. கிளாக் என்ன பண்ணுது? எர்த் ரொட்டேட் ஆகுறத கவுண்ட் பண்ணுது. ஆட்டம் வைப்ரேட் ஆகுறத கவுண்ட் பண்ணுது. கிளாக் ஸ்டாப் ஆனா டைம் ஸ்டாப் ஆகுமா? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹாஸ்பிட்டல்ல பவர் கட் ஆனாலும் அங்க பேபிஸ் வந்துட்டு பர்ன் ஆகுது. அதே மாதிரி வயசானவங்க இறக்குறாங்க. இஸ் தான் ட்ரூத். ஸோ கிளாக் இல்லைனாலும் டைம் இருக்கும். கிளாக்குங்கிறது டைம் கிடையாது. கிளாக்குங்கிறது அதை மெஷர் பண்றதுக்கான ஒரு டூல் தான். டைம் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச். டைம்னா என்ன? சயின்ஸ் சிம்பிளா சொல்ற ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச். சேஞ்ச் இல்லைன்னா டைம் இல்லை. ஒரு யூனிவர்ஸை திங்க் பண்ணிக்கிங்க. அந்த யூனிவர்ஸ்ல எதுவுமே நகரல. அங்க எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல. அங்க எந்த ஒரு வைப்ரேஷனும் ஆகல. ஸோ அப்ப அங்க டைம் இருக்குமா? அங்க கண்டிப்பா டைம் இருக்காது. ஸோ ஒரு மரத்தோட இலை பச்சையில இருந்து எல்லோ ஆகுது. ஒரு குழந்தை சின்னதுல இருந்து பெரியவன் ஆகுறான். ஸோ டே நைட் எல்லாமே நடக்குது. இது எல்லாமே ஒரு சேஞ்ச். அப்ப சேஞ்சுங்கிறது டைம். பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் ட்ரூத். பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் அப்படின்னா என்ன? நம்ம பிரெயின் கிரியேட் பண்ண லேபிள்ஸ். அவ்வளோதான். பாஸ்ட்டுங்கிறது ஒரு மெமரியாகவும், ஃபியூச்சருங்கிறது ஒரு ப்ரிடிக்ஷனாகவும், ப்ரெசண்ட்டுங்கிறது ரேசர் தின் மூமெண்ட். அவ்வளோதான். இதுக்கு அறிவியல் விளக்கப்படி ப்ரெசண்ட்டுங்கிறது ஆக்சுவலி எக்ஸிஸ்ட் ஆகல. அப்ப நம்ம நவ்வுன்னு சொல்றது கூட இந்த செகண்ட் தான். அடுத்த செகண்டே அது வந்துட்டு பாஸ்டா மாறிடுது. அப்போ லைட் டிராவல் பண்ற டிலே காரணமா தான் நமக்கு சேஞ்சுங்கிறது ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும். அதனால நாம வாழ்ற இப்போ அப்படின்னு சொல்றது கூட ஒரு மாயை தான். ஒய் டைம் ஃப்ளோஸ் ஒன்லி ஃபார்வர்ட்? கொஸ்டின் என்னன்னா, டைம் ஏன் முன்னாடி மட்டும் நோக்கி போகுது? இதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் எப்பயுமே டிஸார்டரை தான் லைக் பண்ணுது. ஒரு முட்டை உடைஞ்சிச்சுன்னா திரும்ப அந்த முட்டைக்குள்ளேயே அந்த கருவை போக வைக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி ஒரு ஸ்மோக் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அந்த ஸ்மோக் எங்க உருவாச்சோ அதே இடத்துக்கு திரும்ப போக வைக்க முடியாது. இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு லோ ஆர்டர் டு ஹை டிஸார்டர். டைம் ஏரோங்கிறது என்ட்ரோஃபி ஏரோ. அதால முன்னோக்கி மட்டும்தான் போக முடியுமே தவிர பின்னோக்கி வர முடியாது. அதை நம்மளால கிரியேட் பண்ணவும் முடியாது. டைம் இஸ் நாட் சேம் எவ்ரிவேர். பிக்கெஸ்ட் ஷாக்கிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம்ங்கிறது யூனிவர்சலோட ஸ்பீடு இல்லை. ஒரு பொருள் ஃபாஸ்டா இருக்கும்போது அங்க ஸ்பீடு ஸ்லோ ஆகும். ஒரு பொருள் கிராவிட்டி அதிகமா இருக்கும்போதும் அங்க டைம் ஸ்லோ ஆகும். இன்னும் எளிமையா சொல்லணும்னா, ஃபிளாஷ் மூவில மூவி ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கிராஷ் ஆகும். கிராஷ் ஆகிற நேரத்தில் ஃபிளாஷ் வந்துட்டு ஒரு கடையில இருந்து ஃபாஸ்டா கண்ணாடி உடைச்சிட்டு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுவார். அவர் வேகமா போறதுனால அந்த இடத்துல டைம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாகும். ஸோ இதுதான் ரியாலிட்டியான ஒரு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் ஃபாஸ்டா இருக்கிற இடத்துல அங்க டைம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஹெவி கிராவிட்டில டைம் ஸ்லோவா இருக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளாக் ஹோல் பக்கத்துல போகும்போது அங்க கிராவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம டைம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அங்க உங்களுக்கு ஒரு நாளுங்கிறது பூமியில வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில மாசங்கள் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு அங்க டைம் ஸ்லோவா இருக்கும். ஏன்னா அங்க கிராவிட்டி ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால. ஸோ டைம்ங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. டைம்ங்கிறது ஃப்ளெக்சிபிளாகவும், ஸ்ட்ரெச்சபிளாகவும், பெண்டபிளாகவும் இருக்கும். ஸோ டைம்ங்கிறது ஒரு ரப்பர் மாதிரி திங்க் பண்ணிக்கிங்க. எல்லா இடத்துலயும் வேற வேற மாதிரி இருக்கும். டைம் உண்மையிலே எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லை இல்யூஷனா? சயின்டிஸ்ட் சில பேர் சொல்றாங்க டைம்னு ஒன்று யூனிவர்ஸுக்கு தேவையில்லைன்னு. பிகாஸ் யூனிவர்ஸுக்கு பாஸ்ட் இல்லை, ஃபியூச்சர் இல்லை, ப்ரெசண்ட்டும் இல்லை. யூனிவர்ஸுக்கு எல்லாமே சிம்பிளி ஈவெண்ட்ஸ் மட்டும்தான். நம்ம பிரெயின் தான் ஈவெண்ட்ஸை ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுது. நமக்கு மெமரி இருக்கிறதுனால தான் ஃபாஸ்ட்னு ஃபீல் பண்றோம். ப்ரெடிக்ஷன் பண்ண ட்ரை பண்றோம். ப்ரெடிக்ஷன் பண்ண ட்ரை பண்றதுனால ஃபியூச்சர்னு ஃபீல் பண்றோம். ஸோ டைம்னா நம்ம அனுபவம் தான். பிளாக் ஹோல் டைம் ஹில். பிளாக் ஹோல் கிட்ட டைம் என்ன ஆகும்? பிளாக் ஹோல் கிட்ட கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால ஸ்பேஸ் பெண்ட் ஆகும். ஸ்பேஸ் பெண்ட் ஆகும்போது டைமும் பெண்ட் ஆகும். நம்ம பூமியில 10 வருஷம் ஆகும்போது பிளாக் ஹோல் கிட்ட இருக்கிற ஆஸ்ட்ரோநாட்டுக்கு ஒரு சில நிமிஷம் தான் ஆகும். ஸோ சினிமாவில் இது ரியல் லைஃப் பிசிக்ஸ். ஸோ பிளாக் ஹோல் கிட்ட கிராவிட்டி ஹெவியா இருக்கிறதுனால டைம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். பிஃபோர் பிக் பேங். பிக் பேங் முன்னாடி டைம் இருந்துச்சா? பிக் பேங் ஸ்டார்ட் ஆனப்போ தான் ஸ்பேஸும் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் டைமும் கிரியேட் ஆச்சு. ஸோ பிக் பேங்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு கேட்கறது நார்த் போலுக்கு மேலே என்ன இருக்குன்னு கேட்கறதுக்கு சமம்.
ஸோ மீனிங் இல்லாத ஒரு கொஸ்டின் தான். ஸோ டைம்ங்கிறது கிளாக் கிடையாது. டைம்னா சேஞ்ச் நடக்கிற ஒரு வழி. சேஞ்ச் இல்லாட்டி டைம் இல்ல. ஸ்பேஸ் பெண்ட் ஆச்சுன்னா டைமும் பெண்ட் ஆகும். யூனிவர்ஸுக்கு டைம் ரூல் இல்ல. ஆனா நம்ம லைஃப்க்கு டைம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த மாதிரி ஸ்பேஸ் மிஸ்ட்ரி வீடியோஸ்க்கு மிஸ்ட்ரி மெயில்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.